இன்றைக்கு அனைத்து சங்க நிர்வாகிகளையும் அழைத்து அரசாணையை எங்களுக்கு வழங்கிய இந்த தருணம் என்பது ஒட்டுமொத்த திரையுலகம் என்றைக்கும் இந்த அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களுக்கும் என்றைக்கும் கடமைப்பட்டிருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மட்டுமல்லாது தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி அனைவருக்காகவும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் துவங்கப்பட்ட இந்த திட்டம் இடைப்பட்ட காலங்களில் தடைபட்டிருந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மட்டுமல்லாது தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி அனைவருக்காகவும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் துவங்கப்பட்ட இந்த திட்டம் இடைப்பட்ட காலங்களில் தடைபட்டிருந்த நிலையில் அதை முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று துணை முதல்வர் அவர்கள் உடனடியாக இதற்கான ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்து இன்றைக்கு அனைத்து சங்க நிர்வாகிகளையும் அழைத்து அரசாணையை எங்களுக்கு வழங்கிய இந்த தருணம் என்பது ஒட்டுமொத்த திரையுலகம் என்றைக்கும் இந்த அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களுக்கும் என்றைக்கும் கடமைப்பட்டிருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு எனது பிறந்த நாளாகிய இன்றைக்கு இப்படி ஒரு மகத்துவமான ஒரு திட்டத்தை அறிவித்த மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே துணை முதல்வர் அவர்கள் அனைத்து சங்க நிர்வாகியோடு சேர்ந்து இந்த அரசாணையை கொடுத்த பொழுது உடனடியாக துவங்குங்கள், நான் அதில் துவக்கி வைக்கிறேன் என்ற உத்தரவாதத்தையும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஒட்டுமொத்த திரையுலகம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒட்டுமொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைத்து சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் நன்றியோடு தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. வணக்கம். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது சினிமா சார்ந்த தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, எதிர்காலத்திற்காக சென்னையிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் பையனூர் என்கின்ற கிராமத்தில் 100 ஏக்கர் கொடுத்தார். அன்று சொல்லியது போலவே இன்றும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதற்கு நடுவில் சினிமா சார்ந்த சங்கங்களின் நிர்வாகங்கள் மாறுகின்றன, தொழிலாளர்கள் மாறுகிறார்கள் என்கின்ற காரணத்தினால் 3 முறைக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டிய அந்த 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டிய அந்த இடம் சற்று கவனக்குறைவால் விடப்பட்டது. இப்பொழுது இருக்கின்ற எல்லா நிர்வாகங்களும் சேர்ந்து அதை புதுப்பிக்க வேண்டுமாறு தமிழக முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைத்தோம். அவர் மிகவும் தாயன்போடும் மிக அக்கறையோடும் அந்த வேண்டுகோளை பரிசீலித்து துணை முதலமைச்சர் உதவியோடு அந்த ஆணையை இன்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக பல சினிமா சார்ந்த தொழிலாளர்கள், பல நலிந்த நடிகர்கள் பயன்பெறப் போகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைக்கவிருக்கும் 150 ஏக்கரில் அமையப்பெறவிருக்கும் நவீன தொழில்நுட்பத்தோடு செயல்பட போகும் அந்த திரை ஸ்டுடியோவிற்கும் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் சினிமா துறை மேல் ஒரு பாசமும் அக்கறையும் வைத்திருக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு ஆணையை பிறப்பிக்க பாடுபட்ட அரசு அதிகாரிகள், அமைச்சரவர்கள் எல்லோருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றி.